பசிக்குதே, தண்ணி குடிச்சும் பசி அடங்கலையே, என்ன பண்ணலாம்? பஸ் பாப்போம். அப்பாடா, 100 ரூபாய் இருக்குது. சத்தம் இல்லாம சாப்பிட்டு வந்துரும். எங்க பாஸ் போறீங்க? சாப்பிடவா? நான் வருவா. கால் பேச, ஜஸ்ட் கால். ஓகே பாஸ், ஓகே பாஸ். சாப்பிட போகும்போது என்னையும் கூப்பிடுங்க. மாச கடைசி ரிம்ல கொஞ்சம் ஓடுது. ஓகே ஓகே. அப்பாடா. ஒரு சாப்பாடு கேட்டதுக்காக இப்படி கதறி ஓடுறானே, இவன் தான் இந்த உலகத்தோட மிகப்பெரிய கஞ்சன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துறாதீங்க. இவர் இந்த மாசத்தோட கடைசி வாரத்துல இருக்காரு. அப்ப சம்பளம் போட்ட முதல் வாரத்துல இவர் எப்படி இருந்தார் தெரியுமா? அதைத்தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ, ரிம்சான். பசிக்குதே, சாப்பிடணும் போல இருக்கே. ரைட், சாப்பிடலாம். பாய்ஸ் வாங்க சாப்பிடலாம். அண்ணா 4 டீ 4 ரோல் போதுமா பாய்ஸ்? போதாதே பாஸ். சரி 4 எலவு ரொட்டி. ஓகே ஓகே பாஸ். சம்பளம் போட்ட முதல் வாரத்துல பந்தாவா தூக்கி காசை காட்டுற நம்ம ஹீரோ தான் மாச கடைசியில பறந்தடிச்சு ஓடினாரு. இது சம்பவம் நம்பர் 1 தான். இன்னும் இருக்கு. இந்த மாதிரியான சுவையான தரமான சம்பவங்களோட தொகுப்பை தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. பேரு சாரி மாச கடைசி. சம்பவம் நம்பர் 2. ஏன் நண்பன் கால் பண்றான்? கட் பண்ணிட்டு எடுப்போம். ஹலோ ஹலோ நட்பு. சொல்லுங்க நட்பு. என்ன கட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் பிரச்சனை இல்ல. வீட்டுக்கு போனீங்களா? இத பார்த்தோன்னே லைட்டா உங்க உதட்டோரமா ஸ்மைல் வந்திருக்குமே. சிரிச்சுக்கிட்டே மாச கடைசியில நம்ம ஹீரோ என்ன பண்றாரு பாருங்க. பயப்புள்ள மாச கடைசியில டேட்டா இல்லைன்னதும் பேப்பருக்கு இறங்கிருச்சு. ஆர்யா சாய்சாவின் திருமணம், காதல் திருமணம் அல்ல. நண்பன் எதுக்கு கால் பண்றான்? ஆன்சர் பண்ணும். மாச கடைசிரா, புரிஞ்சுக்கங்கடா. பேப்பரை வாசிப்போம். தொடர்ந்து 48 மணி நேரம் நடித்த நடிகர் நடிச்சிருக்காண்டாப்பா. இதுவும் மிஸ்கால் தானடா? தெரியும்டா எனக்கு. மிஸ்கால் பண்ணாதடா, காசு இல்லடா. பாருங்க, கட் ஆக போகுது. 1 2 3. என்ன கட் ஆகல? ரூல உண்மையா கால் பண்றானோ? ஹலோ மச்சான், போன் வச்சிட்டு எங்கடா போனி? என்ன மச்சான் கால்லாம் பண்றீங்க? ஒரு மிஸ் கால் பண்றதா நான் திரும்ப எடுத்துருப்பேனே. மிஸ் கால்லாம் பண்ணிருக்கேன்டா. என்னது மிஸ் கால் பண்ணியா? சாரி மச்சான், வர்க் பிஸில கவனிக்க மறந்துட்டேன். சாரிடா. இனிமே இந்த வசனத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா மாச கடைசின்னு தெரிஞ்சுக்கங்க. இல்ல ஒரு போன்ல காசு இல்லைன்றதை புரிஞ்சுக்குங்க. சம்பவம் நம்பர் 3. சம்பளம் போட்டதுமே பாஷா மாதிரி மாசா வர நம்ம ஹீரோ மாச கடைசியில எப்படி பீஸா போறாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? இத பாருங்க. மத எந்த 3 வீல் எந்த ஏ பாயே சல்லினே சல்லி. பாஷா பாரு பால்வடியும் முகத்தை பாரு, பசுவ போல குணத்தை பாரு, பச்சை ரத்தம் ஒழுகும் போது பச்சை குழந்தை சிரிப்ப பாரடா. ஃபீல் பண்ணது போதும். சம்பவம் நம்பர் 4 பாருங்க. காசு கேட்டல? 5000 போதுமாடா? போதும். ஐ சுகர்? ஓகே. அண்ணே 4 நாள்ல. இட்ஸ் ஓகேடா, இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. ஓகே ஓகே. மச்சான் சல்பர் போட்டாங்களா மச்சான்? ஓ, நீயும் காசு கேட்டலடா. சரி, கார்டு எடுத்துட்டு போ. சம்பளம் போட்டாங்க தானே? சம்பளம் போட்டாங்க தானே? பி ஹாப்பி. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே,
சம்பளம் போட்டதும் கர்ணம் மாதிரி அள்ளி அள்ளி கொடுக்குற நம்ம ஹீரோவோட நிலைமை மாச கடைசியில எப்படியா போகுதுன்னு நினைச்சு கவலைப்படுறீங்க. இப்ப பாருங்க, 4 நாள்ல காசு திருப்பி தாரன்ட்டு வாங்கிட்டு போனா இன்னும் கண்ணில் காட்டல. காடோட போனவன் கதையே இல்லை. என்ன பண்ணலாம்? மச்சான் கோச்சிக்காதடா, மாச கடைசின்றதெல்லாம் கேக்குறேன். கேளு 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 கேளு. மச்சான் மாச கடைசி கையில 10 ரூபா கூட இல்லடா. மச்சான் ஒரு 500 ரூபா காசு எடுக்கலாமாடா? காசு உனக்கு தரணும்னு தாண்டா எனக்கு ஆசை. ஆனா ஆனா என்கிட்ட தான் காசு இல்லையே. யாராரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு. யாராரோ நண்பன் என்று ஏமாந்த